வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே ட்ரெண்டிங் அந்த சேனலில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸ்கூல் ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஓ ஓகே, இதோ நடக்க போகுது. பார்க்க போகிறோம். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. ஆனா இதுல எல்லாம் எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. ஓ, மழை பெஞ்சிருக்கா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொம்ப லுக்கு? பிச்சு புட பிச்சு. என்னதுப்பா? இதோட மாசம் அடிவாங்க. பிறந்த நாளைக்கு அடிப்பாங்க. ஐயோ ஐயோ, அத நினைச்சேன் சிரிச்சேன். இந்த ஊர்ல உனக்கு வேற ஆளு கிடைக்கலையா? நல்ல நாள் போய் சாவோம். இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? எங்க டேய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. சாருக்கு இந்த பிரவுன் ஹேர் ரொம்ப அழகா இருக்குல்ல? வெயில்ல செம்பட்டியான கதை எனக்கு தெரியும். பிரவுன் ஹேர் நிம்மதியா போயிருக்க, பழச கிளப்பி விடுறாங்க. அதானே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. அப்ப காலேஜ்ல நூற்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எவனும் படிக்கல. விளங்கும்டா அந்த காலேஜ், விளங்கும். இங்கிட்டு வேணாம். ஸ்கூலா காலேஜா? அது காலேஜ் பாலிடெக்னிக்கா? அப்படிதான் இருக்கும். என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். இங்க வா. ஐயா, நோ ப்ராப்ளம். ஸ்கூல்லே இருக்கு. ஃபோன் அலௌடா? எடுங்க. எடுங்க. ஒரே மாதிரி எடுக்கணும். ஒரே மாதிரி எடுத்துட்டோம்ல. என்ன அது சடக்கு புடக்கு? ஆட பாவி, திருடி வச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாள் நடக்குது? 5 வருஷம். சரி. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. கை வெட்டின்னு அதுக்கப்புறம் பின்னாடி இன்ஃபைட் பா. இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம். இந்த கேமுக்கு
பென் ஃபைட். அப்படிங்க ஆட்டமா? கிளாஸ் எடுக்கும்போதே விளையாடுவோம். இந்த கேம்ஸ் ஒலிம்பிக்ல சேர்த்துக்கலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ டீச்சர் இந்த ஏரியால அங்க இருக்கான். அப்படிதான் இருக்கு. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் படிக்கலையோ ஹோம்வொர்க் எழுதல அது மாதிரி அட உங்கள தான்ப்பா. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசி நாளா? என் பேரு ராமசாமி. முழு பேரு கோமா ராமசாமி. நல்லா சுத்தி பாரு, அடுக்களுக்கு இருந்துற போது ஆத்த பார்த்தா திட்டு போடும். ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு நடக்காது. நரம்பெல்லாம் செத்து ரொம்ப நாளாகி போச்சு. ஓயாம ஆசைப்படாத. சரி விஷயம் அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா. நீ பாத்துக்க. அறிவில்லை உங்களுக்கு? நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? நடக்கவே இல்லன்னா ஆட்டையே கழிச்சு முடியும். ஆமா, பிடி பீரியடே விட மாட்டாங்க. லாஸ்ட் நாள் ஸ்கூலா? நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பா முடிஞ்சிச்சு. நாங்க அப்படி இல்ல. பண்ணுவாங்க சில பேர். கேட்க மாட்டாங்களா? சில பேர் பண்ணுவாங்க. அடுத்தவன் எவனும் படிக்கவே கூடாது. சுத்தமா அவங்களா? நான் இப்ப அங்க வந்து உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஜாபி. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு. கச்சக் கச்சக் இது எங்க மம்மிக்கு. கச்சக் 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 கச்சக். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், ஸ்கூல்லே ரீல்ஸ் பண்ணுறாங்க, ஃபோன்லாம் அலோவ் பண்ணுறாங்க. முன்னாடி காலேஜுக்கே அலோடு கிடையாது. ஆனால் எனக்கு அலோடு இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர் தான் கொண்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் கொண்டு போகலாம். ஏன்னா ஸ்டாஃப்லாம் ஓரளவுக்கு பழக்கம் இருந்தனால அவங்களாம் சரி தெரிஞ்ச பையனால் விட்டுட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் இந்த கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டு இருப்போம், ஏதாவது கேம்ஸ் விளாடுவோம், அவ்வளோதான். தவிர இந்த அளவுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணுறதே இல்லை. இந்த 90 கிட்ஸ் வந்து டீச்சர் அடிக்கிறது வந்து உண்மை, அதாவது கம்மி. எனக்கு கம்மி, தெரிஞ்சு அதான் சொல்கிறல்ல, பிறந்த நாளைக்கே அடி விழும். நீ எதுக்குடா பிறந்தானே அடிப்பாங்க நம்மள. நீ பிறந்ததோட தான் கேடு. பிறந்த நாளைக்கு எதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்தானே அடிப்பாங்க. சில பேர் அடிப்பாங்க. ஆமா, செம்ம அடி வாங்கியிருக்கோம். பிறந்த நாள் போட்டேன்னா உனக்கு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் எக்ஸாம் வந்து பேப்பர் கொடுக்குறாங்கனாலே இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டு என் பிறந்த நாள்னு வந்து நின்றுவானுங்க. ஆனால் அன்னைக்கு அடி விழும். அதெல்லாம் மறக்க முடியுமா? அதே மாதிரி இந்த கடைசி நாள் ஸ்கூல் முடியும் போது இந்த ஃபீல் பண்ணவே இல்லை, உண்மையிலே ஃபீல் பண்ணல. அப்பா போதுண்டா முடிஞ்சிச்சா. அதாவது அப்போல்லாம் என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, காலேஜுக்கு அப்புறம் நீ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் காலேஜ் லைஃப். அதனால தான் ஸ்கூலை வந்து அப்பா பெரிய கும்பிடு போட்டு கிளம்பணும். நான் கூட ஃபீல்லாம் பண்ணல, ஜாலியா தான் நல்லா போனேன். ஃபீலே பண்ணலண்ணா. அன்னைக்கு விட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கூட ஸ்கூல்ல இல்லை, உடனே வீட்டுக்கு போய் டிவி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 12th வரையா டிவியே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு டிவி எப்படி இருக்கும் அப்படின்னே மறந்து போயிருப்போம். அந்த அளவுக்கு கனெக்ஷன் கட்டு, அந்த ரூமே பூட்டிடுவாங்க, டிவி சவுண்டு கேட்கும், என்ன ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்.
ஜாலியா இருக்கும் அந்த இங்கு வந்து அடிப்பாங்க மேல எழுதலாம் மாட்டோம் இங்கு தான் வீட்ல அடிப்பாங்க அதுக்கு வேற அடிப்பாங்க ஆமா அடி விழும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு அழுக்காயிருச்சு அவ்வளவுதான் அதுக்குன்னே பயந்துக்கிட்டு ஓடி வந்து ஏன்னா அப்போ அந்த உஜாலா தான் போடுவாங்க அது கலர் போடுறதுக்கு இப்பதான் என்னென்னவோ வந்துருச்சு ஆமா ஆமா ஆனா உஜாலா போட்டனா அது ஒயிட் கலர் வந்து ப்ளூ கலர் ஆயிரும் கிட்டத்தட்ட அதனாலே அது அழுக்கா விடாம பாத்துக்கணும் நல்லா இருந்துச்சு வீடியோ சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு ஓகே எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய்